அது பரிஜாதம் நான் சொல்றது கேளு. என்னடாச்சு? என்னாச்சு? ஏடா கத்துற? என்னாச்சு சொல்லி தொலையா? என்னடா கத்துன? இல்ல பச்சை தண்ணி நனைச்சு வெந்நீரை மேல கொட்டினுட்டேன். சரியா பார்க்காம ஏடா இப்படி பண்ற? வந்து தொலை. ஏய் நில்லுல எங்கல போற? யோ ஒரு போஸ்ட்மேன் எங்கயா போவான்? லெட்டர் கொடுக்க தான் போவான். ஞாயிற்றுக்கிழமை என்னல லெட்டர் கொடுக்கறது? நான் ஒரு கடமை வீரன், எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதை கேட்க நீயா? நான் ரிட்டையர்டு மிலிட்டரில. இன்னைக்கு மாட்டின மொட்டை மிலிட்டரி எந்த பாடல வேலை பார்த்த நீ? ரெட் ஃபோர்ட். தமிழ்ல சொல்லிய செங்கோட்டையில செங்கோட்டை. ஓ இந்த தென்காசி பக்கத்துல இருக்க செங்கோட்டையில வேலை பார்த்துட்டா இந்த அளப்புற பண்ற நீ? அட அறிவு கெட்டவனே, டெல்லி செங்கோட்டையில டெல்லி செங்கோட்டை. அதையும் மாங்கோட்டை சைஸ்ல காட்டுற மொட்டை. என்கிட்ட வம்பு பண்ண உன்னை பத்தி ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதி போட்டுருவேன். நான் தான் சிக்கல் குத்தணும். ஓ லெட்டர் தெரிஞ்சுனா கிழிச்சு ஆத்துல போட்டுருவேன். அது மட்டும் இல்ல, வெளியூர்ல இருக்க சொந்தக்காரன் பூரா பேண்டாலும் மூண்டாலும் உனக்கு எந்த நீசு வராது. உனக்கு வர தபால் இருந்து தந்தி வரைக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். உன் பென்ஷனை மட்டும் நான் அமைக்கிடுவேன். யாருக்கிட்ட காட்டுற உன் சேட்டு? எம்மா போஸ்ட், இது வெறும் வெத்து லெட்டர் தாம்மா. முருகேச உன்னை பார்க்கறதுக்காக அந்த கோயில் முக்கில் நின்றுக்கிட்டு இருக்கான். இப்ப வர முடியாதே. பரவாயில்லம்மா, அம்பா சமுத்திரத்தில் அவனுக்கு லாரி ஓட்டுற வேலை கிடைச்சிருக்கு. அடுத்த வாரம் போயிடுவான். நீ உங்க அக்கா நினைச்சு கவலைப்படாதம்மா, தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். அந்த பச்சை பிள்ளை விட்டுவிட்டு எப்படி வர முடியும்? என்ன இருந்தாலும் ஆத்தி என்ன ஐயர் விட்டு பிள்ளைலாம் அணைக்கட்டி நிக்குது. இல்ல கருவட்டி பயல, நீ கவர்மெண்ட்டுக்கு போஸ்ட்மேனா இல்ல இவனுக்கு போஸ்ட்மேனா? அது தொலைச்சிருவன் தொலைச்சு எல்லையை தாண்ட முடியாதுல நீங்க. முறிச்சா ஒண்ணு இல்லப்பா, நீ சுதியத்தாத சண்டையெல்லாம் போடாம நான் பேசிக்கிறப்பா. எப்பா எப்பா பாப்பா வேணப்பா அக்ரஹாரத்து பிள்ளைலாம் அடிதடியில் இறங்கலாமா? சொன்ன கழுவியா நெத்தில பட்டையும் கழுத்துல கொட்டையும் போட்டுக்கிட்டு சட்டையே போடாம சண்டை போற பொழப்புக்கா வந்தா? நல்லா படிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு ஃபாரின் பக்கம் போய் முன்னேற பாருப்பா. நீதாப்பா பெரிய மனுஷனா இருக்கப்பா. சண்டை வேணாம்னு சொல்லுப்பா. சண்டை வேண்டாமா தம்பி? இவன் சரி வர மாட்டான். நீ உள்ள பூந்து பொழந்து கட்டு. நாங்க அடி வாங்கி சாகாம போக மாட்டோம்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தீங்களா? என்ன பண்ண முடியும்? அடிச்சு வரைக்கும் அண்ணன் மரத்துல வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அடிங்கல இவனை. எடுத்துக்கிட்ட ஆத்தாப்பட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ அங்க குத்து, நான் இங்க குத்துறேன். ஏன் பார்த்ததே இல்லையா நீ? இப்படி அடிச்சது இல்ல. இங்க வந்து வாங்கிருக்க மாட்டேன். அபிஷ்டு பாப்பா வா, அங்க வாங்கின குத்து பத்தா அங்கிட்டு வாங்க வந்தியா? பூமி சுத்தறதே. மொட்டை புள்ளைய வாளை அசிங்கப்படுத்துற. நமஸ்காரம். நமஸ்காரம். பெரியவர் வராது போல் இருக்கு. நமஸ்காரம். வாங்க. உங்க மருமகள் கொடும் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். மனசு சங்கடமா இருந்துச்சு. அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம். என்னாச்சு தம்பிக்கு? அந்த பூக்கார முருகேசன் இருக்கானு இல்லையோ, அவன் இவனை அடி அடிச்சு ஒரு பல்ல உடைச்சிட்டான். நீங்க தான் அவனை என்ன எதுன்னு கேட்கணும். சரி வாங்க, நான் பாத்துக்கிட்டேன். காயத்ரி உள்ள தூங்கிட்டு இருக்கா. வாங்க. பாத்தேல எதுக்கும் கவலைப்படாதம்மா. எல்லாம் சரியாயிரும். வருத்தப்படாத. கையெடுல முதல்ல கையெடுல நாயே. விளக்குமாறு பெஞ்சு போயிரும். என்ன சொல்ற இவ?
அப்ப நான் இருந்து பாரு ஒரு வா காபி சாப்பிட்டு போ. இல்ல இல்ல எதுக்கு காபி சாப்பிட்டு சிரமம்? தான் போகணும். அம்மா நீ போட்டு இது கொண்டாமா. எடுத்துட்டு வரேன். மணி இருங்கோ. நான் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. எங்க ஆத்துல ஒரு கஷ்டம்னு ஒண்ணு இவ்வளவு தூரம் வந்தேளே ரொம்ப சந்தோஷம். எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்ப நான் வாரேன். நமஸ்காரம். உங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். உப்பிட்டவரை ஊருள்ளவரை நினைன்னு சொல்லுவாங்க. நினைச்சுக்கிட்டே இருப்பேன். உங்க வீட்டுல எவ்வளவு தடவை கையை நினைச்சிருக்கேன். அதை சொன்னேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாங்க வாங்க. இவாளுக்குள்ள என்ன பிரச்சனை? எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குங்க. கோழி குஞ்சு மாதிரி இருந்துகிட்டு கள்ள பிராந்துகிட்ட சவால் விடுதா? அந்த முருகேச பையன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ராஜலிங்கம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அந்த பையல 15 நாள் ரிமாண்ட்ல போட சொல்லு. சரியா? இல்ல நீ இங்க தான் இருக்கியா? என்ன சார் ஆச்சு? அக்கறகாரத்த பையனை அடிச்சு கொல்ல பாக்குறியால? உன் மேல கொலை கேஸ் போட்டுக்கல. அவன் தான் சார் வம்பு பண்ணா. ஐயா முருகேசா, ஐயோ என் புள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போறாளே, நான் என்ன பண்ணுவேன்? அவன் என்ன தப்பு பண்ணா? எனக்கு பொண்ணு விளக்கலையே. சித்தப்பா முருகேசா, என்ன சித்தப்பா முருகேசனை போலீஸ் பிடிச்சு போட்டு பார்த்துட்டு பேசாம இருக்கிறீ? போய் தொலையட்டும். போய் தொலையட்டுமா? அட பாவி மனுஷா, ஒரு சுருட்டு மேல இருக்க பாசம் கூட பெத்த பிள்ளை மேல இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பனா? அவன் வயசுல நீ கூட தான் கல்லு குடிச்ச, பீடி குடிச்ச, சீட்டாட்ட விளாண்ட. அத பார்த்துட்டு எங்க அப்பா ஒன்ன தூக்கி போட்டு மிச்சத நான் 5 வயசுல பார்த்திருக்கேன். பெரிய மனுநீதி சோழ மாடு வந்து மணி அடிச்சா புள்ளைய தூக்கி கொடுத்துட்டாரு. அப்படி பேசாதல. இனிமேல் என் தம்பி இல்லாத அந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்க. நில்லுல என்ன? அவன் சம்பள பணத்தை தூக்கி மூஞ்சில வீசி பெறக்கிட்டு போவான். இந்த வீட்டுல இத்தனை வருஷமா உட்கார்ந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. அத நீ கணக்குல வச்சுக்கோரும். காலையில சொல்லி அனுப்புங்க, மணி ஆர்டர் அனுப்புற சித்தி, மணி ஆர்டர் அனுப்புற. அந்த கன்றாவிய கூட நான் தான் கொண்டாந்து தரேன் உங்களுக்கு. இந்தாங்க போல போல. ஐயோ